நான் இங்கே வரும்பொழுது இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் பண்ணேன். நான் அங்கே இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறப்போ இங்கிலீஷில் பேச வேண்டாம் சார், கொஞ்சம் எனக்கு புரியாதுனாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு தமிழில் தான் பேச போகிறேன், உங்கள் டைம் கொடுக்க மாட்டேன். இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வடிவமைப்பு சிந்தனைன்னு பேர். அதுதான் எனக்கு போகிறேன். இந்த இங்கிலீஷில் வந்து டிசைன் திங்கிங்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது முன் அனுபவம் எனக்கு இது என்ன இருக்குது அப்படின்னா, என் பெயரில் மட்டுமே 27 பேட்டர்ன் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, 27 காப்புரிமை வச்சுருக்கேன். எல்லாருக்குமே வீட்டில் வந்து நிலம் இருக்கிறது, இல்லை வாகனங்கள் வைத்திருக்கிறது, வீடு வச்சுக்கிறது தான் சொத்து கிடையாது. அறிவு சார்ந்த சொத்துக்கள்னு இருக்கு. ரைட்டா? அறிவு சார்ந்த சொத்துக்களை டெவலப் பண்ணால் வேறு யாரும் நம்மளுக்கு இருந்து திருடவும் முடியாது, நம்மள்ட்ட இருந்து இருக்கிறத பணமாக்கவும் முடியாது. நம்மளே அறிவு சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி நம்மளே வியாபாரமாகவும் ஆக்கலாம். நம்மளே இன்னொருத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளாவே நம்மளோட தனிப்பட்ட முறையில் தொழில் ஆரம்பித்து அது மூலமாக மாத வருமானங்களை வருட வருமானங்களை ஈட்ட முடியும். ரைட்டா? இதுதான் இதோட அப்ஜெக்டிவ். இதுக்காக ஏஐசிடிஇன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டிசைன் திங்கிங் கோர்ஸஸை வடிவமைப்பு சிந்தனை கோர்ஸை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் நான் இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஏன் நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கு இருந்தா அவங்க 6 வருஷத்துலேயே இதில் பயிற்சி பெற்றுட்டா அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வரும்பொழுதோ இல்லை மெடிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்திருக்கேன், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்திருக்கேன், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்திருக்கேன். வேற யூ கோ டிசைன் திங்கிங் கேட்டா ஒரு டிசைன் திங்கிங் தான் எப்படி நம்ம சிந்திக்கணும், அந்த சிந்திச்சதை எப்படி ஒரு பொருளாக மாற்றணும் அப்படின்றத சொல்லித்தரது இந்த கோர்ஸ். ரைட்டா? இதை நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன் அவங்க மேனேஜ்மெண்ட்ல, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு இதை பற்றின டிஸ்கஷன் தான் போகும். நடுநாடுல கொஞ்சம் இங்கிலீஷில் பேசினா புரியலன்னா சார் உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா பழக்க தோசத்தில் நான் கிளாஸ் இருக்கிற மாதிரி பேசிட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணோன்னா எங்கள் ஃபீலாக ஆக வேண்டாம். ஓகே, என்கிட்ட என்னென்ன டவுட் கேட்கலாம், நான் சொல்லித்தர விஷயங்களை கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆனால் எனக்கு சந்தோஷம். புரியுதா? புரியுங்களா? புரியுதா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? புரியுது இல்லையா? இதே மாதிரி பேசலாமா? இதே மாதிரி நம்ம பேசுவோமா? இதுல முன்னாடி குரூப்பா பிரிக்க சொல்லியிருந்தேன். ஷார்ட் டைம் மேடத்துக்கு பிரியா மேடத்துக்கு சொல்லியிருந்தேன். அவங்க பிரிச்சு வச்சுக்கிறதா என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதுபடி நம்ம ஆக்டிவிட்டி செய்வோம். இது வந்து இது நான் போர்டில் எழுதி உங்களுக்கு சொல்லித்தரது இல்லை. அதனால டீச்சர்ஸ் செய்கிற வேலை. நான் வந்து ப்ரொஃபஸர். ரைட்டா? டீச்சர் தான் உனக்கு வந்து தெரியாத விஷயங்களை சொல்லித்தரவங்க. ப்ரொஃபஸர் வந்து உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதிகப்படியாக உங்களோட அறிவை எப்படி உயர்த்துறதுன்னு சொல்லித்தரவங்க எங்கள் வேலை. நாங்கள் வாத்தியார் கிடையாது, ப்ரொஃபஸர்ஸ், அவ்வளோதான். ரைட்டா? அதனால டீச்சர்ஸோட பார்ட் எங்களால் செய்ய முடியாது. இருந்தாலுமே உங்களோட ஏற்கனவே உங்களுக்கு அவங்க கொடுத்தின அறிவை இன்னும் கொஞ்சம் செறிவூட்டுறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். அது மாதிரி நாங்கள் உங்களை என்ஹான்ஸ் பண்ணுவோம். ரைட்டா? அதுக்குண்டான சப்போர்ட் நான் தருவேன். உங்களுக்கு மொழிகள் தெரியும், சயின்ஸ் தெரியும். ரைட்டா? அந்த சப்ஜெக்ட்லாம் நடத்திருப்பாங்க. இப்போ சயின்ஸில் ஒரு பொருளை நம்ம எப்படி நினைக்கணும். ரைட்டா? இப்போ ரோட்டில் போகிறோம், அங்கே போகிறப்ப ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே போயிட மாட்டோம். அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் தீர்க்கிறது அப்படின்றது உங்களோட கடமை. ரைட்டா? அப்போ அதெல்லாம் என்ன மாதிரியான மெத்தடாலஜியில் முறைப்படி பண்ணுறது, எப்படி அதை அணுகுமுறைகள் இதெல்லாம் நான் சொல்லி தருவேன். பண்ணலாமா? ஏசிபிங்கிறது நம்ம ஹையர் இன்ஸ்டிடியூஷனோட சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம்னு சொல்லுவாங்க. பேர் எனக்கு தமிழ் சொல்லி தரவங்கள நிறுவனம்னு சொல்லுவாங்க. அவங்களோட நாற்படி நம்ம ஒவ்வொரு வாத்தியாரும் தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கோம். அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து சொன்னால் நம்ம தேசத்துக்கு பாடம் சொல்லி தரலாம். ரைட்டா? ஆனால் எஜுகேஷனல் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். ஆனால் அதுபடி ஆஸ் பர் அட்வைஸ் எங்களோட ராமகிருஷ்ணன் காலேஜோட அட்வைஸ் படி அண்ட் ஆல்சோ இந்தியன் கவர்மெண்ட் டைரக்டர்ஸோட அட்வைஸ் படி தான் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி கேஆர்சிஸ்ன்னு சொல்லுங்கல்ல, கேஆர்சிஸ்ன்றது கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன்குபேஷன் ஃபவுண்டேஷன். இதான் கேஆர்ன்றது கே ராமகிருஷ்ணன், எஸ்ஐஐஎஃப்ன்றது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன்குபேஷன் ஃபவுண்டேஷன். இது மூலமா என்னோட கம்பெனி பேர் ஐநெக்ஸஸ் ஸ்டெம் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட். ஐநெக்ஸஸ்னா நாம இணைக்கிறோம். ஸ்டெம்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். ரைட்டா? அதை ரிசர்ச் பண்ணி இணைச்சு நம்ம தேசத்துக்கு நல்ல செய்வோம். நம்மளோட அப்ஜெக்டிவ். ரைட்டா? இதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். இதில் நான் சிஇஓவாக இருக்கேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ரைட்டா? ஒருத்தர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்படின்ட்டு, ஒருத்தர் எங்கள் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ப்ரொஃபஸர் நம்ம புக் பண்ணுறோம். ரைட்டா? இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரொஃபைல். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனேன், இவ்வளோ நேரம் நான் பேசுனேன் இல்லையா, அதை லைனாக கொடுத்துருக்கேன். சிறந்த உலகிற்கான வடிவமைப்பு சிந்தனை. நான் என்ன சொன்னேன், நம்ம சிந்திக்கிறது செயல்படுறது எல்லாமே நம்ம தேசத்துக்கு உதவுன்னு சொன்னேன். ரைட்டா? நம்ம தேசம் இருந்துச்சுன்னா உலகமும் முன்னேறப்போம். ரைட்டா? அப்போ சிறந்த உலகத்தை நம்மளால படைக்க முடியும்.
பாரதியார் நம்ம பாட்டாரு திருவள்ளுவர் படிக்கணும்னு அவரு திருவள்ளுவர் இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ நம்ம குழந்தைங்க, நீங்க குழந்தைங்க உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வயசுல பெரியவங்க, நானும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறேன். இந்த சிறந்த எல்லாருக்கும் உங்க வீட்டில் இருக்க அம்மா, சின்ன அப்பா எல்லாருக்கும் அப்பதான் இருக்கு. அது மாதிரி அவங்க தான் நிறைய நீங்க பேசிட்டு இருக்கீங்க வீட்டில். அம்மாவை விட பாட்டிகள் கூட தான் அதிகமாக பேசிருக்கீங்க. அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு முன்னால கதையை சொல்லுவாங்க. ஊருக்கு நீங்க இம்பார்ட்டன்டா குழந்தையா இருந்தாலும் கதை சொல்லுவாங்க. அதை வச்சு சொல்லுவீங்க. ஆனால் அதே சொல்ற மாதிரி எனக்கு வரும் இதுன்னா வேற குழந்தை ஆட்டோமேட்டிக்காக போய் மாற்றிக்க முடியல. அப்போ என்ன செய்யுது, ஒரு சொல்யூஷன் இருக்கு பாட்டி. அது மாதிரி நீங்க ஒரு விஷயத்த எப்படி நீங்க கரெக்ட் பண்றது, பாட்டில சும்மா பண்ண சொல்ல மாட்டாங்க. என்ன மாதிரி பண்ணா அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்ல வைக்கணும். ரைட்டா? அப்போ பயனாளியின் கண்ணோட்டத்திலிருந்து பிரச்சனையை புரிந்து கொள்வது, இதுதான் என்னது அனுதாபம். பயனாளியோட பிரச்சனையிலிருந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்னது, யூ ஷுட் ஸ்டாண்ட் ஆன் தேர் ஷூஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க அவங்களோட செருப்பு நிற்கணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது நீங்க அவங்க போட்டு ஷூ நீங்க போடணும். அப்பதான் அவங்களோட பிரச்சனை தெரியும். ஷூ கடிக்குதா, செருப்பு கடிக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அவங்க செருப்பு போடுறதுன்னு தெரியாது. செருப்பு கடிக்குமா தவிர நமக்கு அவங்க செருப்பு கிடைக்காது, எனக்கு புரிஞ்சு முடியாது. அவன் செருப்பை நம்ம போட்டு பார்த்தா ஆமா கடிக்குது, புரியுதா? அதே மாதிரி அவங்களோட பிரச்சனைனா அவங்களோட பிரச்சனை முடிச்சு பார்க்கணும். அதுதான் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, பாட்டிக்கு ஜுரம் அடிக்குதுன்னா எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன், போய் பேசினாலே தெரியும். மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கா? அப்போ அவங்க போய் நேர்காணல் பண்ணணும். அவங்க சேர்ந்து நேர்காணல் பண்ணாலுமே அவனுக்கு பேசக்கூட முடியாது. பாட்டி ரொம்ப ஜுரமா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அவதானம் கவனிக்கணும். ஊர்ந்து கவனிக்க தொட்டு பார்க்கணும். பாட்டியை கொடுக்குறா, ஜுரமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களோட டெம்பரேச்சர் என்ன இருக்கு, ப்ரெஷர் என்ன இருக்குன்னு கணக்கு எடுக்கணும்ல. இப்போ பாட்டிக்கு 105 டிகிரி ஜுரமா இருக்கும், கணக்கு எடுக்கணும்ல. அந்த மாதிரி கணக்கு எடுக்கிறது மூலமாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அடுத்தவங்கள புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? அப்போ முதல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, நேர்காணல். பேசுறதுனால தெரிஞ்சுக்கலாம். பிரதர் உங்களோட அண்ணன் தம்பினா என்னடா செய்யுது ஜுரம் அடிக்குதுன்னா என்னோட தம்பி அப்படின்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி அவதானங்கள் உங்களை கவனிச்சு தொட்டு பார்த்து அது தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து கணக்கு எடுக்கும். இதெல்லாம் புரிய நினைக்கிறோம். இதுதான் என்னென்ன சேஃப்டா இருக்கு. இப்ப எல்லாமே நோட் சொல்லுங்க. நம்ம கற்பனை திறனை செயல்படுறது பேசணும்னா கற்பனை திறனை செயல்படுறது எத்தனை செயல்படு இருக்கு, எத்தனை ஸ்கொயர்